ஹாய் வணக்கம், திஸ் இஸ் ஷப்தீனா ஃப்ரம் தி ரெசிடென்ஸ் டவர் சென்னை. இது ஜெயா டி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம உங்களுக்காக நான் பண்ண போகிற ரெண்டு சூப்பரான ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா டேம்பரின் சூப்லே அண்ட் ஸ்ட்ராபெரி மூஸ். ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன். யூஸ்வலாக நம்ம பண்ண போகிறது எப்படி கேட்டிங்கன்னா அடுப்பு யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா காம்பி ஒன்று யூஸ் பண்ணி பண்ணுவோம். இன்றைக்கி நான் ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ரெடி பண்ணிட்டு அப்படி ஜஸ்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஒரு சூப்பரான ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பண்ண போகிற ப்ரிப்பரேஷனோட பேர் என்ன கேட்டிங்கன்னா டேம்பரின் சூப்லே. அதாவது எப்பவுமே ஒரு டெசர்ட் பண்ண கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த சுகர் அப்படிலாம் இந்த ஃப்ளேவர்னா பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க அந்த புளியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி பண்ணுறது தான் இந்த டிஷ்ஷோட பேர் டேம்பரின் சூப்லே. இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாமா? whipped cream 200 grams, tamarind pulp 10 ml, sugar 50 gram, egg white 2 numbers, glaze தேவையான அளவு. இந்த டேம்பரின் சூப்லேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது டூகெதராக இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேம்பரின் இருக்குது பார்த்தீங்களா, டேம்பரின் நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம டெசர்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த கிளேஸோடு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த திக்னஸும் நல்லா வரும். ஸோ அதனால் எங்கிட்ட இருக்க இந்த தேவையான அளவுக்கு அந்த கிளேஸ் வச்சுருக்கேன். இந்த கிளேஸ் எங்கே கிடைக்குதுன்னா சூப்பர் மார்க்கெட் போனால் ஒரு சின்ன பாக்ஸஸில் அந்த கிளேஸ் கிடைக்கும். அப்போது அந்த கேக் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறதுக்குலாம் மேலே அந்த ஃப்ரூட்ஸ் மேலே அதில் நல்லா ஷைனாக இருக்கிறதுக்காக அந்த கிளேஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இது வீட்டில் பண்ண முடியாது, நீங்கள் சின்ன பாக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போது இந்த கிளேஸு ஜஸ்ட் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த புளி தண்ணி இருக்குல்ல, டேம்பரின் பல்ப் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இது மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த கிளேஸோட ஜஸ்ட் அப்படி நல்லா டைட்டாக நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா டைட்டாக அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போ ரெடி ஆனதை ஜஸ்ட் லைட்டாக நல்லா திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் இந்த எக் ஒயிட், நான் சொன்ன மாதிரி 2 நம்பர் எக் ஒயிட், இந்த மஞ்சக்கரு இதில் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த எக் ஒயிட் மட்டும்தான் போடணும். எனக்கு ஏன் கேட்டிங்கன்னா அந்த சூப்லேக்கு கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கறதுக்காக தான் அந்த எக் ஒயிட் இதை ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த எக் ஒயிட் ஆல்ரெடி நான் உடச்சி மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சாச்சு, வெள்ளைக்கரு இந்த ப்ரிப்ரேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ whipped cream 200 grams அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் சுகர் 50 grams. சுகர் அதிகமாக போகிறோன்னா ஏன் கேட்டிங்கன்னா அந்த சுகர் நான் சொல்கிற அளவுக்கு கரெக்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த சூப்லேயில் அந்த சுகர் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டேம்பரின் பல்ப்போ அதுவும் மிக்ஸ் பண்ணி சொல்லும்போது அந்த டேஸ்ட்டோட ப்ரிப்பரேஷன் டோட்டலாகவே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் 50 grams ஆட் பண்ணுங்க. இதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா எக் ஒயிட், whipped cream அண்ட் சுகர் இது மூணுத்தையும் ஒன்றா நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நல்லா பீட் பண்ண அப்படியே லைட்டாக அந்த சுகர் ப்ளஸ் அது இல்லாமல் அந்த எக் ஒயிட்டும் டூகெதர் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு லைட்டாக திக்காகவும் நல்லா பியூர் ஒயிட் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த சுகர் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகணுமோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சுகர் கரெக்டாக நீங்கள் நல்லா பீட் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா என்னன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கடையில் அந்த சுகர் கரெக்டாக அந்த பஞ்ச் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பிஸ்க் எடுத்து நல்லா பீட் பண்ணும்போது நல்லா பீட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரிப்ரேஷனில் நம்ம ஸ்டவ் யூஸ் பண்ணல, ஆனால் ஓவன் எதுவும் யூஸ் பண்ணாமல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன்னா இதுக்கு இங்கே வேலை அதிகம். அதனால தான் நான் சொல்கிறேன் எந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சுகர் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஒரு பிளேட் வச்சுட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் டன். இந்த டேம்பரின் பல்ப்பும் நம்ம டேரெக்டாக இதில் மிக்ஸ் பண்ண போதில்லை, மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் மாறும். ஸோ அதனால் ரொம்ப புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஸ்வீட் அந்த இனிப்பு தன்மை தெரியாது. ஸோ நம்ம ஒன்ஸ் ஒரு சின்ன கிளாஸில் போட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த பல்ப் டேம்பரின் பல்ப்பை மேலே ஆட் பண்ணி நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். ஒரு 4 கிளாஸ் வைக்கிறேன். இதுக்கு பிறகு என்கிட்ட இந்த பைப்பிங் பேக் இருக்குது. இந்த பைப்பிங் பேக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னா
இந்த சூப்லே ஜஸ்ட் டேரெக்டாக இந்த கிளாஸ் பவுலில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். வாவ், இந்த டேம்ரின் சூப்பே ரெடி ஆகிடுச்சு. அதாவது இந்த மிக்சர் இந்த கிளாஸ் அழகாக நம்ம போட்டு வச்சுருக்கோம். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த டேம்ரின் கார்னிஷ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பிரேக் பாருங்கள். இது ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். இப்போ நம்ம சூப்லே நம்ம பண்ணுறது ஒரு சின்ன ரீக்காக பார்த்துலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னா புளி இருக்குது எடுத்துங்க. அந்த புளியை நல்லா திக்காக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளேஸு டுகெதர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பவுலில் தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பவுலில் வெப் க்ரீம், சுகர், எக் ஒயிட் இது மூணுத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணி முடித்த பிறகு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை அழகாக சின்ன ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா லைட்டாக ட்ராப் பண்ணணும் அந்த கிளாஸில். ஒன்ஸ் ட்ராப் பண்ணி முடித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டேம்ரின் பல்பை ஜஸ்ட் மேலே போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த டேம்ரின் பல்ப் ரெடி. இப்போ இந்த சூப்லேயே நம்ம எடுக்க போகிறோம். நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இந்த சூப்லேயே பாருங்கள், அந்த ஒரு 10 நிமிஷம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரெடி பண்ண அந்த பேட்டர் வந்து நம்ம டேரெக்டாக அந்த நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சுனிங்கன்னா இந்த மாதிரி திக் ஆகிடும். ஒன்ஸ் திக்கான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த டேம்ரின் பல்ப், அதாவது அந்த கிளேஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த டேம்ரின் பல்பை ஜஸ்ட் மேலே நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த டேம்ரின் பல்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் அந்த கிளேஸோட மிக்ஸ் பண்ணி வச்சதை மேலே இப்படி மேலே போடுறோம். மேலே போட்டுட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா திருப்பி ஃப்ரிட்ஜில் வைங்க. ஏன்னா அந்த டேம்ரின் பல்போ அந்த சில்னஸ் வரும். அதுக்கு பிறகு தான் நம்ம எடுத்து சர்வ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போது அந்த டேம்ரின் பல்பு மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம். நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த சில்லுன்னு இந்த கிளாஸ் பாருங்கள், அந்த கலரும் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி இருக்குது. அந்த டேம்ரினோட ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகுமா லைட்டாக கலர் மாறும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் டேம்ரின் சூப்லேயே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ அது அழகாக சூப்பராக கார்னிஷ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் சாக்லேட் சிகா சொல்லுவாங்க, ஸ்ட்ராபெரி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போகிறேன் கார்னிஷ்க்கு. ஓகே, நான் சாக்லேட் சிகா இங்கே இதை ப்ளேஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்து இந்த சாக்லேட் சிகா இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. டார்க் சாக்லேட் வாங்கிட்டு லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா மார்பிள் சில்லுன்னு ஒரு மார்பிள் பாருங்கள், நல்லா சில்லுன்னு ஏசி போட்டுருக்கணும் அந்த ரூமில். அந்த ஏசி போட்டுருக்க ரூமில் இந்த சாக்லேட் அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ராப் பண்ணால் இந்த மாதிரி ரோல் ஆகிடும். ஆனால் வீட்டில் பண்ண முடியல அப்படின்னு வந்து ஒன்றும் தப்பு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அது ஜெம்ஸ் வைக்கலாம். ஒரு கலர்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மார்க்கெட்டில் இருக்கோ அப்படி இல்லை. வீட்லேயே சுகர் கேன் பண்ணலாம். அந்த சுகர் ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் மெல்ட் பண்ணினா எனக்கு ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் லைட்டாக எடுத்துகிட்டு அந்த சுகர் ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே ஊசி மாதிரி அப்படியே நூல் மாதிரி தனியாக வரும். அது கூட நீங்கள் கார்னிஷ் ஆக்கலாம். ஸோ சிகா தான் வைக்கணும் இல்லை, நான் என்னோட ப்ரெசன்டேஷனுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, சாக்லேட் சிகா வந்து கார்னிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சின்ன ஸ்ட்ராபெரி, இப்போ இந்த டேம்ரின் சூப்லேயே சூப்பராக கார்னிஷ் பண்ணி எல்லாம் முடிச்சிருக்கோம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஸ்டைலில் வீட்டில் எல்லா வீட்டிலேருந்து அவங்க கிச்சன்லேருந்து பண்ண முடியும் ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது முடிஞ்சிச்சு. இதை தொடர்ந்து அடுத்த ரெசிபி ஸ்ட்ராபெரி மூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ராபெரி மூஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தலாமா? ஸ்ட்ராபெரி மூஸ் தேவையான பொருட்கள்: ஸ்ட்ராபெரி கேஷ் 20 கிராம்ஸ், ஜெலட்டின் 50 கிராம்ஸ், சுகர் 100 கிராம்ஸ், எக் 5 நம்பர்ஸ், வெனிலா கேக் தேவையான அளவு. ஸ்ட்ராபெரி மூஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே நம்மக்கிட்ட இருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் டுகெதராக பீட் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே நம்மக்கிட்ட இருக்க இந்த ஜெலட்டின் இருக்குது பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட இருக்க ஜெலட்டினில் லைட்டாக வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். அந்த வார்ம் வாட்டரை ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும்.
இந்த ஜெலட்டின் வந்து ஜஸ்ட் லைட்டாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ நான் வந்து மைக்ரோவில் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போட்டு எடுக்க போகிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஜெலட்டின் ஒரு நிமிஷம் நான் ஓவனில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜெலட்டின் வந்து ஒரு நிமிஷம் உள்ளே வச்சு எடுத்துருக்கோம்ல, உள்ளே வச்சு எடுத்ததை நம்ம ஜஸ்ட் வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதில் ஆட் பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி கிரேஷ், இப்போ இந்த ஜெலட்டின் ஸ்ட்ராபெரி கிரேஷ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த எக் வச்சுருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி 5 நம்பர் எக் வந்து டைரெக்டாக அதில் உடச்சி போடலாம். ஓகே, இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சுல. இதுக்கு பிறகு என்ன பண்ணேன்னா ஜெலட்டின் ஸ்ட்ராபெரியும் எக்கும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் போட்ட பிறகு நல்லா பீட் பண்ணோம். அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெப் க்ரீம் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் நல்லா மெல்ட் ஆன பிறகு தான் வெப் க்ரீம் ஆட் பண்ணோம். ஒன்ஸ் நீங்கள் வெப் க்ரீம் ஸ்டார்டிங் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பீட் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் சுகர் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணுறேன். ஒன்ஸ் பீட் பண்ணி முடிச்ச பிறகு வெப் க்ரீம் ஆட் பண்ணலாம். வெப் க்ரீம்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். குக்கிங் க்ரீம்னா எல்லார் வீட்டில் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. வெப் க்ரீம் அதிகமாக வந்து வீட்டில் வைக்கிறதில்ல. இந்த குக்கிங் க்ரீம் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதனால் சூப்பர் மார்க்கெட்டில் ரெடிமேடாக பாக்கெட்டில் இருக்கும். ஸோ அதனால் அந்த பாக்கெட் வாங்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த சுகரை நல்லா பீட் பண்ண கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க அந்த வெப் க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். வெப் க்ரீம் வந்து ஆட் பண்ண பிறகு திருப்பி நல்லா பீட் பண்ணுங்கள். ஸ்லோவாக பீட் பண்ணணும். அதுக்கு பிறகு திருப்பி நல்லா ஸ்லோவாக மெல்ட் ஆக பீட் பண்ண லூஸ் ஆகும். லைட் இந்த பிங்க் கலர் வந்துடும். நல்லா க்ரீம் பீட் பண்ண பிறகு நீங்கள் வீட்டில் எப்படி மாவு அரிசி மாவு வந்து தண்ணி போட்டு அரைச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸோ இந்த நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த வெப் க்ரீம் வந்து எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நல்லா அந்த ப்ரிப்ரேஷன் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை அந்த ஸ்ட்ராபெரி அந்த வெப் க்ரீம் வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் முடிச்ச பிறகு திப்பியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா எந்த அளவுக்கு பீட் பண்ண முடியும் அந்த நல்லா பீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராபெரியோட மூஸ் ப்ரிப்ரேஷன் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த பிளேட் வச்சுருக்கேன். இந்த ரிங் இருக்குது. இந்த ரிங் வந்து ரவுண்ட் ரிங் இருக்குது. என்கிட்ட ரவுண்ட் ரிங் இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட இந்த ரிங் இல்லை. வேறு என்ன ரிங் இல்லைன்னா வீட்டில் நீங்கள் அந்த கிளாஸில் ஊற்றுற மாதிரி என்ன சம்திங்காக இருந்தாலும் அது கூட வைக்கலாம். ஆனால் டீமோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் உடையும். ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இது மாதிரி சின்ன ரிங்கு நீங்கள் சின்ன ஆர்டர் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இது அதிகபட்சம் வந்து ரேட் வந்து ஒரு 10 ரூபாலேருந்து ஒரு 20 ரூபா தான் இருக்கும். ஸ்டீலும் இருக்குது, அலுமினியம் இருக்குது. ஆனால் ஸ்டீல் வந்துன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வரும். அதனால தான் ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன். இந்த பிளேட்டில் வந்து இந்த ரிங்கை ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்ச் கேக்கு வந்து எல்லா பேக்கரிலையும் கிடைக்கும். ஒன்ஸ் இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா டேரெக்டாக இந்த மூஸோட பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டே ஆகாது. அதனால தான் வந்து இந்த ஸ்பாஞ்சு வந்து டேரெக்டாக நான் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ கேப்பே இல்லாமல் எங்கெல்லாம் சின்ன சின்ன கேப் இருக்கோ அது எல்லாத்தையும் இப்படி நல்லா அடைச்சிடணும். அடைச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது நல்லா அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்து இப்படி மேலே ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி முடிச்ச பிறகு இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி வாட்டர் எதுக்காக ஆட் பண்ணுங்கன்னா அந்த நல்லா ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஈவனாக இந்த ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும்.
ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈரப்பதம் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டே ஆகாது. அதனால் ஜஸ்ட் லைட்டாக ஒரு ட்ராப் ஒரு சின்ன ஸ்பூனர் இருந்தால் போதும். அப்படி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ட்ராபெரி மூஸோட பேட்டர் வந்து டேரெக்டாக இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி மூஸ் அந்த பேட்டர் டேரெக்டாக இதில் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு சின்ன பிரேக் பாருங்கள். இது ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் நீங்களும் சமைக்கலாம். இப்போது நம்மளோட இந்த ஸ்ட்ராபெரி மூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன ரீக்கா பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராபெரி மூஸ் கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு எடுத்தேன். கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை டீமோல்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்க இந்த பிளாக் இந்த பிளேட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளேட்லேருந்து அப்படியே எடுங்க. கரெக்டாக வந்துடும். ஏன்னா கீழே ஸ்பாஞ்சினால ஒன்றாகாது. அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் வெளியே வராமல் இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சம் சில்வர் ஃபைல் கூட நம்ம சேஃபர் சைடுக்கு நீங்கள் சில்வர் ஃபைல் ஆட் பண்ணிட்டு ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் இந்த பேட்டர் ஆட் பண்ணலாம். நம்ம சேஃப்டிக்காக இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ரைட்டாக ஜஸ்ட் சங்க் ஆஃப் ஸ்ட்ராபெரி மேலே வைக்கிறேன். சிம்பிள் கார்னிஷ். இதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஸ்ட்ராபெரி மூஸை மோல்டில் டீமோல்ட் பண்ணியிருக்கோம்ல. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெப் க்ரீமில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கான்ட்ராஸ்டான ஒரு கலர் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மேங்கோ க்ரஷ் ஜஸ்ட் லைட்டாக இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கார்னிஷ்காக தான், மட்டும் வேறு எதுவும் இல்லை. சும்மா ஸ்பூன் எடுத்துங்க. இப்படி எடுத்துகிட்டு அப்படி லைட்டாக அப்படி பிளேட்டில் மேலே கீழே எல்லாம் படுற மாதிரியே நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி மேங்கோ க்ரஷ் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெரி இருந்ததுன்னா ஸ்ட்ராபெரியோட நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் அப்படி போட்டால் போதும். வாவ், சூப்பராக இன்றைக்கி வந்திருக்கு இந்த ஸ்ட்ராபெரி மூஸு. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க இந்த 2 சூப்பரான ரெசிபி, ஒன்று வந்து டேம்ரின் சூப்லே, இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி மூஸ். ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைமே நீங்கள் பார்த்து இந்த ரெசிபிலாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. தேங்க்யூ வெரி மச். இதை தொடர்ந்து அடுத்த வாரமும் இன்னும் சூப்பரான 2 டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஷெஃப் தீனா. See you, bye, take care.